فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நாம் நம்முடைய இறைவனை அறிந்து கொள்வதற்கு தேவையான முயற்சிகள் என்ன செய்தீர்கள்? இறைவன் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று கேட்டிருந்தேன். இந்த இறைவன், கடவுள், 3 விஷயம் எடுத்துக்கிறங்க. தெய்வம், இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டிருந்தேன். இறைவன் என்பவன் யார்? எவைகளை கொண்டு நீங்கள் இதுதான் இறைவன் அல்லது தெய்வம் என்று தீர்மானிக்கின்றீர்கள்? எந்த விஷயங்கள், எந்த விவரங்களை வைத்துக்கொண்டு இதுதான் இறைவன், இதுதான் காட் என்று நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? எப்படி நீங்கள் இந்த விஷயத்துக்கு முழுமையாக நீங்கள் வருகின்றீர்கள்? இது தெரியாமல் நாம் எப்படி இறைவனை, அவன் சொல்லும் செயலை, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது? எப்படி நாம் நம்மை உண்மையான இறைவன் பக்கமே இருக்கின்றோம், உண்மையான இறைவனையே நாம் இபாதத் செய்து கொண்டிருக்கின்றோம், அவனுக்கு பயந்து கொண்டிருக்கின்றோம் என்று எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள்? இந்த வார்த்தைக்கு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கிடைச்சதா? சொல்லுங்க. இறைவன், ரப்பு, கடவுள், தெய்வம், ஆண்டவர், பகவான், இதான் முக்கியமாக. இது தெரியாம நாம் எதை செய்ய முடியாது. தெரியாமல் எப்படி நீங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் இபாதத் செய்வீர்கள் அல்லது உங்கள் இறைவனுக்கு பயப்படுவீர்கள்? அதை சொல்லுங்க. இப்ப தெரியாமல் தான் நம்முடைய ஓதுதலும் செயல்முறையும் போய்கொண்டிருக்கின்றன. என்ன காரியத்திற்காக நாம் செய்கின்றோம் என்று தெரியாமல், இறைவனை அறிந்து கொள்ளாமல் நம் வேலை போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் செய்யும் செயல் யாருக்காக செய்கின்றீர்கள்? யாருக்காக செய்கின்றீர்கள் என்றால் அவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சொல்லுங்கப்பா. இது அறியாமல் எப்படி நீங்கள் குர்ஆனை ஓத முடியும்? யாருக்காக இந்த குர்ஆனை நீங்கள் செயல்படுத்த போகின்றீர்கள்? அவனை தெரிந்தால்தானே நீங்கள் அவனிடம் ஏதாவது ஒரு உதவியை கேட்பீர்கள். இதுவரை மனிதன் கேட்ட எந்த உதவிக்கும், எந்த கேள்விக்கும், எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் அவன் பதில் அளிக்கவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லையே. உங்களுக்கு என்னைக்காவது இறைவன் எந்த உதவியாக செய்திருக்கின்றானா? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வந்திருக்கின்றதா? உங்களுக்கு உதவி அவன் வந்திருக்கின்றதா? அவன் உங்களுடன் பேசியிருக்கின்றானா? எதுவுமே இல்லையே. அப்ப இன்னும் அவனை நீ அறிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று இறைவன் அவன் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துக்கிறான். எப்படி நீங்க இறைவனை பேச போறீங்க? அப்படி பேசினால்தானே உங்களுக்கு குர்ஆன் சொல்லி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இறக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி நீங்க இந்த வேலை செய்ய போறீங்க? அவன்கிட்ட வாங்கினாதானே நீங்க எதையும் அடைய முடியும்.
அவன்கிட்ட அறிவை வாங்கணுமே. இந்த குர்ஆனுடைய அறிவு, இந்த குர்ஆனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லித் தருவேன் என்று குர்ஆனில் பல தடவை சொல்லியிருக்கின்றான். அப்படி இருக்க இன்னும் வாங்காமல் நாம் ஓதிக்கொண்டு நமக்கு வந்த ஒரு ஏதோ அர்த்தத்தை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர, என்னைக்கு உண்மை விஷயத்தை அறிந்து அதை உண்மையாக்க போகின்றோம், அதை செயல்படுத்த போகின்றோம்? சொல்லுங்க. யாருக்காவது அதை பற்றி ஏதாவது சின்ன ஒரு தடயம், கடவுள்டா இதான்ப்பா, இறைவன்டா இதான் இதுதான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு மனசு இது வந்திருக்கா? உங்களுக்கு ஓதிட்டு இருக்கிறீங்க எல்லாரும், ஏதாவது மனசில் வந்துச்சா இறைவன்டா இதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு, உங்களுக்கு அர்த்தம் ஆண்டவங்க அறிவிச்சானா? ஏதாவது என்ன சொல்ல வர்றீங்க? இந்த வார்த்தைக்கு இந்த கடவுள் காடா ஓயில் ஈரை இவை 4 எழுத்து தான். இந்த 4 எழுத்துக்கு ஒரு 4 எழுத்து அர்த்தம் தான் கேட்குறேன். அதுக்கப்புறம் இது உரிமையான இந்த விஷயத்தை கடவுள் என்று எதை வைத்து நீங்கள் தீர்மானம் செய்கின்றீர்கள்? இதுதான் கடவுள் என்று எதை வைத்து நீங்கள் தீர்மானம் செய்கின்றீர்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் தன்னை பற்றி முழுமையாக சொல்லிட்டாம்பா. நான் தான் இறைவன், நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் படைத்தவன், உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவங்களாம் சொல்லிட்டாம்பா. பார்த்தாச்சு, படித்தாச்சு. அது உண்மைதானா என்று நிரூபிக்கிற வேலை உங்கள் வேலை, மனுஷனுடைய வேலை. அதை நீங்கள் செய்திகளாக கேட்குறேன். அதை நீங்கள் செய்து காட்டினீங்களா உங்களுடைய வாழ்க்கை தான் கேட்குறேன். அப்படிப்பட்டவராக இருந்தால், இது பொதுவாக எல்லாத்துக்கும் உலகமும் முழுவதும் இந்த விஷயத்தை சொல்லுகின்றார்கள், அர்த்தம் தெரியாது. சரியா? எல்லா மதத்தினரும், உலக மக்கள் அனைவரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் நீங்கள் இறைவன் சொல்கிறீங்க, ஹிந்து மக்கள் கடவுள் தெய்வம் சொல்கிறாங்க, அவங்க காட்னு சொல்கிறாங்க, அவங்க பகவான் சொல்கிறாங்க, அவங்க கர்த்தர்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டும். என்ன அப்படின்னா என்ன? ஒன்றும் தெரியாமல் பேரை வச்ச நீ, ஒன்றும் தெரியல, எதுக்கு பேரை வச்ச? பேரை வச்ச நீ தெரியாத விஷயத்துக்கு பேர் வச்சாச்சு, தெரிஞ்ச மாதிரி. அது ஒன்றும் புரியாமல் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று போய்கின்றிருக்கின்றது. எந்த உதவி அல்லாட்டது வரல, எந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும் வரல, உதவி வரல, பாதுகாப்பு வரல. அப்போ என்ன செஞ்சுட்டு நம்ம? போகிற போக்கு சரியில்லை. சரி, உங்களுக்கு நீங்கள் சிந்திக்கிறதுக்காக இந்த சொல்கிறீங்கல்ல, கடவுள், இறைவன், ரப்பு என்று சொல்கிறீங்கல்ல, இது என்னன்னு உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். அந்த வார்த்தையை உண்மையிலேயே ஆட்கொண்டவன், இதற்கு தகுதியானவன் யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த விஷயம் புரிஞ்சாதான் இதுக்கு உரியவன் யார் என்று உங்களால் தீர்மானம் செய்ய முடியும். இந்த கடவுள், தெய்வம், காட், பகவான், இது ஒரு ஜாப், ஜேஓபி, ஜாப். இது ஒரு வேலை. புரிஞ்சுக்கிறேங்க. இந்த வேலையை செய்யக்கூடியவன் யார்? இதற்கு உரித்தானவன் யார்? எழுதுகிற சொல்ல எழுதிருங்க. இதுக்கு பேரெல்லாம் ஜாப். இதுக்கு இந்த ஜாபை ஒழுங்கா நிறைவேற்றவன் யார்? இப்போ நீங்கள் தீர்மானிங்க. நீங்கள் லிஸ்ட் வச்சுக்கிறீங்க, நிறைய கடவுள் பெயர் வச்சுக்கிறீங்க. சரியா? பெயர் வச்சுட்டுறீங்க. இந்த பெயரில் நீங்கள் இவன் உரித்தானவனா, இவன் இதுக்கு லாயக்கானவனா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இது என்ன நேம் என்று கேட்டேன், என்ன விஷயம் என்று கேட்டேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள். நீங்கள் சொல்லும் விஷயம் எல்லாம் ஜாப். இந்த ஜாபுக்கு உரித்தமானவன் நீங்கள் லிஸ்ட் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் வச்சுருக்கிறீங்க, ஜீசஸ் வச்சுக்கிறீங்க, குருநானக்னு வச்சுருக்கிறீங்க,
புத்தர் வச்சிருக்கிறீங்க, சிவன் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க பொறுத்துங்க அந்த இதுல எது இந்த கடவுளுக்கு குறித்தான் யார் பார்க்கும். உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்லுகின்றேன். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விதத்தில் எப்படி நீ என்னை அறிய வேண்டும். ரப்புண்டா இந்த வார்த்தைக்கு உண்மை அர்த்தம் என்ன, இது எப்படி நீ என்னை நீ இது கொண்டு வர வேண்டும். நான் தான் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் வந்துச்சு. இந்த அல்லாஹ் தான் உங்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னை பற்றி. இதே போன்று மற்ற தெய்வங்களும் மற்ற வேத புத்தகங்களும் மற்ற மதங்களும் இருக்கின்றன, அவர்களும் சொல்லுகின்றார்கள். இப்போது பொருத்தமானவன் யார், இதற்கு ஜாபுக்கு பொருத்தமானவன் யார் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த முடிவு செய்துவிட்டு அந்த கடவுளையோ இறைவனையோ நீங்கள் இனி அவன் சொல்லபடி கேட்க நடக்க முடியுதான்னு பாருங்க, ஒத்து வருதான்னு பாருங்க. இந்த வேலைக்கு இந்தவனா லாய்க்கு, இந்த இறைவன் இந்த கடவுள் என்ற விஷயத்துக்கு அல்லாஹ் தான் லாயக்கான ஆள். இல்லை சிவபெருமான் இவன் தான் லாயக்கானார், இல்லை புத்தர் இவன் தான் லாயக்கானார், இல்லை ஜீசஸ் இவர்தான் இதுக்கு லாயக்கான ஆள் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு இது ஒரு ஜாப், இது ஒரு வேலை. இந்த வேலை செய்வதற்கு தகுதியானவன் யார் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். சொல்ல புரியுதா? கடவுளை கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ ஒன்று கண்டுபிடிக்காம சும்மா ரப்பு இறைவன் அல்ல இது கடவுள் தெய்வம் பகவான் சொல்லிட்டு எது பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னா என்னென்ன கேட்குறான். யாரை நீ பகவான் சொல்ற, யாரை நீ ரப்புன்னு சொல்ற, யாரை நீ இறைவன் சொல்ற, யாரை நீ கடவுள்னு சொல்ற, அந்த விஷயத்துக்கு முதல்ல. அதுக்கு பின்னர் இந்த விஷயத்துக்கு உரித்தானவன் எவன், எவன் உண்மையான கடவுள், எவன் உண்மையான தெய்வம், எவன் உண்மையான முடிவுக்கு முடிவுக்கு இப்போ நீ குர்ஆன் எடுத்துக்கிட்டப்பா, நீங்கள் குர்ஆன் எல்லாம் சொல்லிருக்குது, சரி அதை நிரூபிச்சு காட்டு. இந்த அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற தான் இறைவன் ரப்பு என்று முடிவுக்குவா, அதை நிரூபிச்சு காட்டு. இதுதான் பார்க்குறோம் ஓதுற முறையும் உங்கள் இறைவன் அறிகிற முறையும். இதை நீங்கள் செய்ய தவறிவிட்ட எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ ஒரு காலம் குர்ஆன் சொல்ல எது செய்ய முடியாது. ஏன்னா அவன் பேச மாட்டானே, எதுவும் சொல்லி தர மாட்டானே, அவனை கண்டுபிடிக்கவில்லை நீ, உன் இறைவனை கண்டுபிடிக்கலையே நீ, உன் உண்மையான இறைவனை உண்மையாக்கவில்லையப்பா நீ. நான் உண்மையான சொல்லி புத்தகத்தை கொடுத்துக்கிட்டான்ப்பா அவங்கள்ட்ட, புத்தகம் கையில் படிச்சுக்கிட்டு நீ உண்மையாக்கலையே நீ. அதானே இப்போ இருக்கிற பெரிய கஷ்டம் அவங்க எல்லாத்துக்கும். இப்போ புரியும்படியாக இந்த விஷயம் சொல்கிறேன். இது ஒரு ஜாப். கடவுள் என்பது ஒரு ஜாப், ரப்பு என்பது ஒரு ஜாப், வேலை. இந்த வேலையை ஒழுங்காக தீர்மானித்து செயல்படுத்தக்கூடிய ஆட்சியாளன் யார்? நீங்கள் லிஸ்ட் வச்சுட்டு இருக்க, எல்லா பேரும் வச்சுட்டு இருக்க, பொருத்தி பாருங்க. இதுக்கு ஒரு லாயக்கா, இதுக்கு ஒரு லாயக்கா, இதுக்கு ஒரு லாயக்கான்னு பாருங்க. இவனுக்கு தகுதியானவனா, இது இவன் தகுதியானவனா, அல்ல இவன் தகுதியான பாருங்க. இது இல்லாமல் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க புரிந்திருப்பையா சொல்லுன்னு பார்த்தேன், சொல்லல. சரி, மேற்கொண்டு மக்களுக்கு புரிய வைக்கலாம் சொல்லிதான் இது ஒரு ஜாப். இந்த ஜாபை ஒழுங்காக நிர்வகிக்கக்கூடியவன் யார், எந்த பெயரை உடையவன் என்று நீங்க சொல்லுங்க. நான் இதுதான் இவன் தான் சொல்ல, நான் முடிவெடுத்து விட்டாச்சு என்று யார் முடிவெடுத்து விட்டாச்சு, ஆதாரத்தோட உதாரணத்தோடு எடுத்து வச்சாச்சு. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. குர்ஆன் சொல்லியது அனைத்து உண்மை. என்னை பொறுத்தவரை நீங்கள் உண்மைப்படுத்தாமல் குர்ஆன் சொன்னது அல்லாஹ் சொல்லிட்டான் பேச்சு கிடையாது. என்ன அல்லாஹ் சொன்ன அப்பயே அவனுக்கு உதவி செய்யலை, நீ நம்பிட்டு இல்லை, அல்லாஹ் நம்பிட்டு இல்லை, ஏன் எந்த உதவி வரல உனக்கு?
அல்லோட பேசி அப்போ அல்லாஹ் நீ உதவி அழைச்சிட்டா நீ இன்னொன்று அல்லோட பேசியிருக்கணுமே. என்னைக்கு 16:2 பிரகாரம் மலக்குகள் அந்த வீட்டில் அல்ல அந்த மனிதனுக்கு இறங்குகின்றார்களோ அன்னைக்கு தான் நீ உண்மையான இறைவனை அறிந்து கொண்டாய் என்று அர்த்தம். 16:2 16:2 பிரகாரம் உனக்கு என்னைக்கு மலக்கள் இறங்குகின்றார்களோ அப்பொழுது நான் உண்மையான இறைவனை அறிந்துதான் நீ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். கண்டுபிடிச்சிட்டேன் அர்த்தம். கண்டுபிடிச்ச பிறகு இறங்கலாம். நான் தான் எல்லாம், எனக்கு அஞ்சிக்கொள் என்று சொல்லிட்டு விஷயம் சொல்லிட்டு போயிடுறான். இனி உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை வேகமாக ஆரம்பமாகிறது. இது நடக்காமல் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஓதிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இதை இறக்கிறதுக்கு தான் நீங்கள் முழு முயற்சி இருக்க வேண்டும். ஏன்னா அவன்தான் இந்த விஷயத்தை மலக்கட்டு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்னு குர்ஆன் வருதப்பா அது யார் என்பதை உங்களுக்கு மலக்கள் மூலமாக இந்த வஹியை விளக்கத்தை கொடுத்து அந்த மனிதனுக்கு போய் அறிவித்து எனக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று மலக்கை அனுப்பி வைக்கிறான். அவர்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து போய்விடுகிறார்கள். யார் இந்த குர்ஆன் உண்மைதான் கண்டுபிடிச்சிட்டானோ, இதை சொல்லப்பட்ட இறைவன் தான் உண்மையான இறைவன் கண்டுபிடிச்சிட்டானோ அவனுக்கு இந்த பாக்கியம். இது ஒவ்வொருத்தனுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயமாகும். இதுவரை எவனுக்கு நடந்ததும் கிடையாது. காரணம் எவனும் குர்ஆனை தொட்டதும் கிடையாது. அதனால அந்த விஷயம் அப்படியே ஹேங் நிற்கிது. வரலாறுக்கா அனுப்புறலாம், உங்களுக்கு அனுப்பவே இல்லை. அந்த பாக்கியத்தை இனி எந்த மனிதன் அடையவும் இல்லை. இது அடையணுன்னு ஆனப்புறம் சொல்லிட்டான். எங்க அப்போ எப்படி நீங்கள் எந்த முறையில் நீங்கள் குர்ஆனை அணுகன்னு எதை முதல்ல செய்யணும்னு அந்த இதில் அந்த வேகத்தில் போங்கப்பா. இது எப்படி அடைகிறதுன்னு நான் சொல்ல முடியாது. நான் இப்போ இங்கே உட்காண்ட இறைவன் நான் இங்கே உட்கார சொல்ல முடியாது. நீ தான் இப்போ எடுத்துட்ட, நீ தான் முயற்சி பண்ண. இது மனுஷனால் ஒரு காலம் எதுவும் சொல்லித்தர முடியாது. அப்பேற்பட்ட புத்தகம் இது. அப்பேற்பட்ட ஒரு ஆணவம் ஏற்படுத்தி ஒரு தீன், மதம் கிடையாது, தீன். இந்த வழியில் வா. அப்போ இந்த வழியில் வர்றதுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டான், தூய்மையானவர்களை தவிர 16:2 தொட முடியாது என்று அர்த்தமாகின்றது. எல்லா ஆயத்துக்களையும் தூய்மையானவர்களை தவிர தொட முடியாது. தொடுறதுனால தொட்டுட்டேன் பார்த்துட்டேன் பேச்சு கிடையாது. அதில் எந்த பிரயோஜனமும் நன்மையும் கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்களே யோசிச்சு என்ன வழி, எந்த ரூட்டில் போகணும், எதை பிடிக்கணும், அப்படியே யோசித்து இறங்குனீங்க. எதை உட்கார சொல்லிட்டானுங்க, இதான் வழி. எது தூய்மையாக வழி. நான் தான் உன்னை தூய்மையாக்குன்னு சொல்லிட்டான். இதுவரையும் நம்ம தூய்மையாக ஆனந்தம். நான் தான் உனக்கு ஈமானை அறிவிப்பேன் எழுதுவேன்னு சொல்கிறான். யார் அடையலை. நான் தான் உன்னை இஸ்லாத்தில் நுழைய வைப்பேன் என்று சொல்கிறான். எங்கே இஸ்லாத் எங்கே இறங்கணுமோ அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு தக்வாவை தருவேன்னு சொல்கிறான். இல்லை, எல்லாம் அவனில் செய்வேன்னு சொல்கிறான். அப்போ அவனை செய்கிறதுக்கு தூய்மையானவர்களை தவிர என்னை யாரும் தொட முடியாது, இறங்க முடியாது சொல்லிட்டான். இப்போ நீங்களே முடிவெடுங்கப்பா, என்ன செய்ய போறீங்க? நீங்களே முடிவெடுங்க. இந்த வேலைக்கு பொருத்தமானவன் யார் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த வேலைக்கு பொருத்தமானவன் யார் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதில் தான் அல்லாஹ் உங்களுடைய சோதனையை வைத்திருக்கின்றான். எந்த அளவு நீ குர்ஆனை ஓதுகின்றாய், எவ்வளவு ஈடுபாடு காட்டுகின்றாய், எப்படி இதற்காக மும்முரமாக உழைக்கின்றாய் என்று உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் இந்த இறைவன்.
இதற்கு இனிமேல் நீங்கள் இந்த வழியில் தான் இன்னையிலிருந்து முயற்சி செய்து ஓத வேண்டும். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதிய விஷயம் சொல்லிட்டுருக்கிறேன். மெதுவாக தான் சொல்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு டம்ப் பண்ணல. நான் அவங்களை ஒரு விஷயத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு போன தடவை இதெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டேன், அர்த்தம் வரல. சரி, மேற்கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் தூண்டலாம், முயற்சிக்கு தூண்டலாம் சார். இப்போ அது ஒரு ஜாப் ஆகுது. இந்த ஜாபுக்கு உரித்தமான ஒழுங்கான ஆள் யாருப்பா, உண்மையானவன் யாருப்பா என்று கண்டுபிடிங்க. இப்போ ரெண்டு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் உன்னை உதாரணமாக்கி கொள்ள வேண்டும். உன்னுடைய படைப்பு, ஏன்னா உனக்கு தானே வந்துச்சு. அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் ஃபிகர். நீ தான் உன்னை வைத்து தான் நீ கடவுள்னா என்ன, அந்த கடவுளுக்கு உரித்தமானவன் யார், அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றை வச்சு தான், உன்னுடைய படைப்பை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும். நீ இல்லாட்டி உலகம் இல்லைப்பா, அது புரிஞ்சுக்கப்பா. உனக்காக உலகம். நீ உன்னை அழிச்சிட்டு திருப்பி பூமியை சுற்றிட்டு என்ன பிரயோஜனம்? எது நீங்கள் சொல்லுங்களேன். வானம் பூமி கல்லாம் படைச்சிட்டு மனுஷன் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்களேன். உங்களை வச்சு தான்ப்பா ஆண்டவன் இந்த பூமி சுற்றிட்டு இருக்குது, உங்களுக்காக தான் பவர் சுற்றிட்டு இருக்குது. நீ அல்லாஹ்வோட பிரதிநிதிப்பா. நீ அல்லாஹ்வோட பிரதிநிதி இருக்கிறதுனால நீ ஒன்றைய முதல்ல புரிஞ்சிக்க. இவனை எப்படி இவனை எப்படி பேசுவது, இவனை எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குறது, நான் என்ன செய்யணும் இதுக்குன்னா அப்படின்னு யோசிப்பார். வழி பிறக்கும். இது ஒன்றும் ஒரு மனுஷன் ஒருக்கான சொல்லி தர முடியாது. அல்லா தேர சொல்ல நல்லா நம்பு முதல்ல. தூய்மை ஆக்கிக்க. தூய்மை ஆவதற்கு என்ன வழிப்புற நிறைய இருக்குது. அந்த விஷயத்துக்கு முதல்ல வா, உன்னை தூய்மைப்படுத்திக்க. எப்படி வேகமாக வேலை செய்து பாரு. ஒரு விஷயம் இந்த குரான் எப்படி உனக்கு ஒத்து போகுது, எப்படி உதவி செய்து பாரு. தொட்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஆயத்தையும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சுலபமாக இருக்கும். எந்த கஷ்டம் வராது உனக்கு. ஆண்டவன் போதுமான அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு போதுமா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. இதோ அறிந்து கொண்டேன், இதோ ஆண்டவன் உதவி பார்த்து கொண்டேன் அப்படி நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் வருவதற்காக முறையில் நீங்கள் ஓத வேண்டும். இப்போ சொல்லுங்க, முதல்ல என்னன்னு கேட்டேன். சரி, இது ஜாப்னு சொன்னேன். இதாவது உங்களுக்கு சொல்லிட்டேன், அர்த்தம் சொல்லிட்டேன். இது ஒரு ஜாப். இந்த ஜாபை ஒழுங்காக நடைபெறக்கூடியவன், நடத்தக்கூடியவன், இதற்கு அதிகாரம் உள்ளவன், இது ஆட்சியாளன். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை அல்லாஹ் தான். அது தீர்மானமாக உறுதியாக நிற்கிறேன். நான் வேறு எதை நம்புறேன். நீங்கள் இது ஜாப்னு சொல்கிறீங்களா இல்லையான்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆன்சர் சொல்லிட்டேன். சொல்லிட்டு இப்போ மாதிரி கேட்குறேன், இது ஒரு ஜாப்னு உங்கள் மனசு சொல்லுதா இல்லைன்னு சொல்லுதா? மற்றவங்க சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ரியாஸ் தம்பி? என்ன சொல்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தர்றேன். இது பெரிய கஷ்டமான கிடையாது. யோசிச்சா எளிமை, அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்காத. சிந்திப்பவர்களுக்கு இந்த குரான் விளக்கம் இல்லை. இந்த குரான் நானும் விளக்கம் இல்லை. இந்த குரான் நானும் சொல்கிறேன். அவனுடைய பண்புகள் உள்ள பேர் பாதுகாப்பவனேன்னு. இப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ அவனை பாதுகாப்பவனேன்னு கூப்பிட்றப்ப அது ஒரு ஜாப் தானே. அதை அவன் தானே பாதுகாக்க முடியும். அவன் ஒருவனை தவிர பாதுகாப்பவன் இல்லை. இல்லை, அவனை அறிந்து புரிந்து இவன் தான் பாதுகாப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுறீங்களா? நான் தான் உங்களை பாதுகாப்பவர் குரான் சொல்கிறான். சொன்ன வச்சுக்கிட்டு கூப்பிடுறீங்களா? இல்லை, உணர்ந்து தான் சார் சொல்கிறேன். உணர்ந்து சொல்லியிருந்தா இன்னும் மட்டும் உங்களுக்கு மலக்கள் இறங்கியிருக்கணும். உணர்ந்துட்டா மலக்கள் இறங்கியிருக்கணும். என்ன மலை செடியை வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். மலக்கையில் ரெடியாக வச்சுக்கோ. ஏன்னா இபாதத்தை யார் பண்ணுறாங்களோ அந்த இபாதத்து பண்ணுவர்களில் தான் நாடிவர் மீது. இப்போ நம்ம எல்லாம் இபாதத் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கின்றோம். இபாதத்துன்னு அர்த்தம் தெரியாது. இருந்தாலும்
ஆண்டவர் குரான் கொடுத்துக்கிட்டான், ஓதுவோம் என்ற எண்ணத்தை ஓதிட்டு இருக்கிறோம். இப்படி ஓதிட்டு இருப்பவர்களில், இந்த நாடுவதில் இருப்பவர்களில் தான் நாடியவர்களை தேர்ந்தெடுத்து அவன் அல்லாஹ் என்றால் யார், என்ன என்பதை விவரித்து விளக்கத்தை அளிக்கின்றான் அந்த மனிதனுக்கு. அதற்கு பின்னர் தான் அவனுக்கு தெரியும் அவனை பற்றிய விஷயம் அனைத்தும். மேலும் அவனுடைய திருநாமங்களை கொண்டும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எப்பொழுது நீங்கள் அஞ்சிக் கொள்வீர்கள். நீங்க எடுத்து சொல்றது சரிதான், தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்ல வரல. புரிந்து கொண்டீர்களா என்றுதான் அல்லாஹ் கேட்கிறான். என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டாயா நீ அப்படின்னு கேட்கிறான். அப்போ உங்களுக்கு கல்வியையும் ஞானத்தையும் அளித்திருப்பான். நீங்க புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க கல்வியையும் ஞானத்தையும் அளித்திருப்பான். அந்த கல்வியும் ஞானம் ரெண்டுமே எல்லா விஷயம் அடங்கிருச்சு இருப்பாங்க. கல்வியும் ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்க மலக்கள் ஏற்கனவே வந்து போய்விட்டார்கள் என்று அர்த்தம். அந்த கல்வி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, அந்த விஷயம் என்ன, இந்த விஷயம் என்ன, ரெண்டும் தெரிந்திருக்க வேண்டும். ஞானம் என்ற வார்த்தைக்கு நம்ம இன்று வரை உலகத்துக்கு யாருக்கும் அர்த்தமே தெரியாது, பேச்சு மட்டும் எழுதியாச்சு. அல்லாஹ் சொல்ற ஹக்கீம், அவ்வளோ அதே ஹக்கீமுக்கு போடு, தமிழில் ஞானம் என்று போடு, இங்கிலீஷில் விஸ்டம்னு போடு, முடிஞ்சிச்சுக்கோ, போட்டாச்சு. போட்டால் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது தேவையில்லை, சொல் நம்மளுக்கு ஒரு வார்த்தை போட வேண்டியதுதான் அப்படின்னு போட்டு போயிட்டு இருக்குது உலகம். நிறைய செயல்பட வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு ஜாப் எடுத்துட்டீங்க, இந்த ஜாபை நீங்கள் ஒழுங்காக சரிவர நிலைநிறுத்த வேண்டும். இந்த ஜாபுக்கு தேவையான தூய்மை, தூய்மை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இன்று வரை இதற்கு அர்த்தமோ விளக்கமோ சொல்லக்கூடிய மனிதர் இல்லை, சொல்லவும் இல்லை. எந்த நபிமார்களும் இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விளக்கம் சொல்லவில்லை. மனிதர்களுக்கு சொல்ல முடியாது, உணரக்கூடிய விஷயம். உணர்றதை எப்படி எழுதுறது முடியாது, நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அல்ல. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விட்டுட்டான். கொஞ்சம் எடுத்துக்க, உட்கார், போது, கண்டுபிடி, இதுதான் உங்களுடைய வேலை. இதுக்கு தேவையான தூய்மை மட்டும்தான், அது மட்டும் பிரசித்தப்படுத்திக்க, என்னை கண்டுபிடிச்சு வார சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும். இப்போ மேற்கொண்டு சிந்திங்கப்பா, இந்த இறைவன் என்பதை கண்டுபிடி. ரப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவனே பிரிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவன்தான் அகிலங்களின் இறைவன். அது என்ன திட்டம்? அவன் தான் இறைவன் ஆகிறான். அப்போ அல்லாஹ் என்ற ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுடைய அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாக இருக்கின்றான்னு சொன்ன. அப்போ அல்லாஹ் என்றால் என்ன, இறைவன் என்றால் அவனே இடத்திலே பிரிக்கிறான். முதல் ஆயத்திலே பிரிச்சிடறான். எல்லா புகழும் அல்லாஹுக்கே முடிஞ்சிருச்சு. அது ஒரு தனி சாப்டர், தனி விஷயம். அது என்டைட்டின்னு சொல்லுங்க. ஒருவன் ஆம்பளை மாதிரி பேசுறாங்க, அவ என்டைட்டின்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத விஷயம், புரியாத ஒரு விஷயம். அந்த விஷயம்தான் உன்னுடைய இறைவன். அந்த விஷயம்தான் உன்னுடைய இறைவன், ரப்புல் ஆலமீன். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சாதான் மலக்கள் இறங்குவாங்கன்னு சொன்னவங்களுக்கு அதை நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். சரியா? 41:30 எடுங்க, 41:30 எடுங்க. நிறைய வேலை இருக்குதுப்பா, நிறைய வேலை இருக்கு. 41:30 படிக்கப்பா. முதல் வரியை படிக்க. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் என்று கூறி. கொஞ்சம் எடுத்துங்க, என்ன போட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல? நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான்.
இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே வருது பாருங்க. அவன் அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். ஆமாம், எங்களுடைய இறைவன் ரப்பு அல்லாஹ் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க என்று கூறி, இப்போ அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, ரப்பு யார் என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அந்த ரப்பு அல்லாஹ் என்ற வார்த்தையை உணர்ந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அவர்கள் என்று சொன்னார்கள், எவர்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று கூறி அப்புறம் உறுதியாக நின்றார்களோ, உறுதியாக இவர்தான், வேறு யாரும் கிடையாது என்று தீர்க்கமாக சந்தேகம் இல்லாமல் இருந்தார்களோ, அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்வு பெறுங்கள் என்று இறங்குவார்கள். இப்போ இப்படி சொன்ன பிறகுதான் இறங்குவார்கள். நீ சொல்ல வேண்டியதான் பாக்கி. நீ புரிஞ்சுக்கிட்டே என்னைய அடுத்த செகண்டே இறங்குவாங்கப்பா மலக்கு. வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான்ப்பா எனக்கு. இப்போ இது நடந்திருக்கணும். இது அல்லாஹ்வை யார் புரிஞ்சுக்கிட்டே என்று சொன்னார்களோ, இவன் தான் இறைவன் என்று முழுமையாக உணர்ந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு இது நடந்து இருக்க வேண்டும். அப்போ மலக்கு இறங்கிட்டாங்கல்ல. இந்த மலக்கு உங்களுக்கு இனி உங்களுக்கு உதவியாளி, மனுஷன் நம்ப தேவையில்லை, ஆடு மாடு பேய் பணம் கிணறு தேவையில்லை, உங்க எல்லாவதையும் நான் செய்கிறேன். மலக்கர் உங்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் என்று சொல்லுகின்றார். இப்போ இது நடக்கணுமே தம்பி எல்லாத்துக்கும். இதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு நடக்கிறதுக்கு என்ன இது? அப்போ இந்த விஷயம் நடக்கிறதுக்கு எப்பேற்பட்ட தியாகங்கள், எப்பேற்பட்ட விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? ரெஸ்டே எடுக்க முடியாது தம்பி. நீ குறை எடுத்துட்டா ரெஸ்ட்டு பேச்சே கிடையாது. அவன் ரெஸ்ட் மவுத்து தான் உன்னுடைய ரெஸ்ட். அந்த நிலைக்கு நீ கொண்டாந்துன்னு இல்லை, இப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாதனால என் மவுத்தை ரெஸ்ட், அது நிறைய வேலைகள் இருக்குது, நான் செஞ்சே தெரிஞ்சு அல்லாவுக்கான ஒவ்வொரு மனிதனையும் எடுத்தவன் யார்? இந்த குறை எடுத்தவனுடைய வேலை இது, எடுத்தவனுடைய வேலை இது. என்ன அர்த்தம்? என்ன சொல்ற? அர்த்தாயத்தை என்ன சொல்றாங்க? நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். இப்படி நம்ம வாங்கணும் தம்பி. நானும் வாங்கணும், நீங்களும் வாங்கணும். அப்போ இது வந்த பிறகுதானப்பா நீ சந்தோஷம் வீட்டில் உட்கார முடியும். மலக்கு இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்கன்னு நீங்கள் மலக்கில் வேலை ஏவ முடியும் இல்லையா? முடியலையா? இந்த சொல்கிறான் குரான்ல. இப்போ அப்போ உண்மையான இறைவனை ஒன்று நம்பலை, தெரியல, அதனால் இந்த விஷயம் நடக்கல. அப்போ இந்த உண்மையான இவன் தான் அறிவதற்கு ஒரு தனி வழி, தனி சப்ஜெக்டு, தனி ஒரு சிந்தனை சக்தி தேவைப்படுகின்றது. இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு தனி வழி தேவைப்படுக்குதுப்பா. இதுக்குள்ள ஒரு வழி, குரான் ஓது ஒரு வழி ஒன்று. இது சிந்திக்க வேண்டாமா ஆடும் கேட்குறான். அந்த சிந்தனைக்குள்ளே தான் இந்த விஷயம் நுழையுது. மலக்கள் இறக்குறது, இதை இறக்குறதுக்கு அதுக்கு ஒரு தனி சிந்தனை தேவைப்படுதுப்பா. நான் முதல்ல குரான்ல சிந்திக்க ஆரம்பிக்கலைப்பா. சிந்தனைக்கு அர்த்தம் தெரியாதுப்பா, சிந்தனை வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுப்பா, இன்னைக்கு வரையும் தெரியாதுப்பா. சிந்தனை வார்த்தைக்கு பாண்டர் அர்த்தம் தெரியாது. சிந்தனைன்னா என்னவென்று கடவுள் இறைவன் என்ன கேட்டேன்னு அர்த்தம் தெரியல. ஆனால் உங்களுக்கு அர்த்தம் புரியுமே விஷயத்தை சொன்னேன். சிந்தனைன்னு வார்த்தை ஆணு சொல்றானே, அந்த சிந்தனைக்கு எவனாலும் அர்த்தம் சொல்ல முடியாது, எழுதையும் காட்ட முடியாது, வாயாலும் சொல்ல முடியாது.
அப்பேற்பட்ட ஒரு புத்தகம் இது. இவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். குரானை பற்றி தான் போட்டிருக்கு தம்பி, மரங்களே படிங்க, இவ்வளோதான் சொல்ல முடியும். தவிர மற்றபடி எதுவுமே விளக்கமும் ஞானமும் எதையும் சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம் புரியுதுன்னு கேட்டால், நீ எனக்காக இந்த உலகத்தை துறந்து விடு, எனக்காக நீ உன்னை தனிமைப்படுத்திக்கொள், தனிமையாக்கிக்கொள். லேர்ன் டு லிவ் அலோன். இதில் நீ இறங்கினாதான், இதில் முழு ஆசை வைத்தால்தான் உனக்கு இறைவன் உனக்கு பதிலளிப்பான், உதவி செய்வான். அப்படி செய்தவர்கள் யாரும் கிடையாது, செய்ய போகின்றவர்களும் கிடையாது. இதில் தான் மகத்தான சோதனை உங்களுக்காக காத்து இருக்கின்றது. மகத்தான சோதனை உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த சோதனைக்கு நீ முதலில் உன்னை தயார்படுத்தி கொண்டால்தான் அல்லாஹ் உன் மீது சோதனையை இறக்குவான். எடுத்தெடுப்பில் நான் குர்ஆனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே சோதனை வந்து நினைக்காதீங்க. அப்படி ஒரு நாள் முடியாதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும். இந்த சோதனை ஏற்கனவே எப்படி சோதனை வரும் என்று சொல்லிவிட்டேன். அந்த சோதனை உன்னை தொடுவதற்கு முன் உன்னை நான் தயார்படுத்த வேண்டும். வர்ற சோதனைக்காக நீ தைரியமாக எதிர்கொண்டு பொறுமையோடு நீ இந்த சோதனையை நீ எதிர்கொள்வதற்கு உன்னை நான் தயார்படுத்த வேண்டும்பா. நீ தயார் ஆன பிறகுதான் உன்னை சோதனை வரும்பா. அப்பந்தான் நீ சோதனை தான் முடிவு செய்து அல்லாஹ்வுக்காக அந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டிருப்பாய். அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேறு எவரிடம் போக மாட்டாய். இதுதான் இப்போ இஸ்லாமிய வாழ்க்கை. இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. புரிஞ்சுக்கிறோங்க. இந்த நம்பிட்டீங்க, கியாமத்தினால் ஒன்று உண்டு, கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள். அந்த கேள்விக்கு ஒழுங்காக எவன் பதிலளித்தானோ, அவனுக்கு உண்மையாக பதிலளித்தானோ, உன் பதிலை கேட்டு திருப்தி அடைந்தானோ, திருப்தி அடைந்த ஆன்மாவே இதோ நீ சொர்க்கத்துக்கு செல்வாயாக என்று அல்லாஹ் கூறுவான். சரி, இப்போ இதுவரை கடவுளை பற்றி விஷயம் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், அன்னைக்கு கடவுளுக்கு என்ன அர்த்தம் கேட்டேன், இதோ அர்த்தம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அர்த்தத்தை சொல்லுங்கள். அதுக்கு நான் சொன்ன அர்த்தம் சரின்னு முடிவு பண்ணுறாதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் அர்த்தம் சொல்லுங்கள். கஷ்டப்படணும் தம்பி, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கொஞ்சம் எனக்கா நீ கஷ்டப்படாதுன்னு அண்ணா எதிர்பார்த்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது இருக்கட்டு. இப்போ நேற்று படிக்கப்பா, நேற்று எதில் படித்தோம்? 3ல படிங்க. 3ல என்ன தம்பி? 3ல 81. படிங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். எல்லாம் எடுத்துக்கோங்க. 3ல 81. இன்னும் நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக நம்பிக்கை கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களா? நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா? என்னுடைய இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டான். நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். இந்த 3:81 கேட்க 3 வாரத்துக்கு முந்தைய உங்களுக்கு படித்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ முதல் 2 வரி என்ன, 2 வார்த்தை என்ன?
இன்னும் நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் நபிமார்களிடம் நாம் உறுதி மொழி வாங்கிய போது. இப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டியது, எந்த நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினான்? உங்க நசீரை தவிர மற்றவங்க சொல்லுங்க. எந்த நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதி மொழி வாங்கினான்? வாங்கின சொல்லிட்டு ஆண்டவன். இப்போ நீங்க சொல்லணும், எந்த நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினான்? நபி இப்ராஹிம் நபிமார்களிடம், நபியிடம் சொல்லல, நபிமார்களிடம். ஒன்று சொன்னீங்க, தப்பு கிடையாது. ஒன்று சொன்னீங்க. நபிமார்களிடம் என்றால் என்ன? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் யாரா சொல்லுங்க, எனக்கு விளங்க. எனக்கு என்ன சொன்னாங்க தம்பி? யார சொன்னாங்க? வேதம் கொடுக்கப்பட்ட எல்லா நபிக்கிட்டருந்தும் வாக்குறுதி வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. சரி சரி. இப்போ நூஹுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதா? ஹூதுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதா? சாலிஹ்க்கு வேதம் கொடுக்கப்பட்டதா? இப்ராஹிமுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதா? ஷுவைபுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதா? எப்படி அல்லாஹ் சொன்ன ஆயத்தை ஓதணுன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நபிமார்களிடம் உறுதி மொழி வாங்கிய பொழுது. இப்போ சொல்லுங்க தம்பி, இப்போ நூஹ் நபி காலத்தில் இன்னும் பேப்பர் புக்ஸை கண்டுபிடிக்கல, புக்கும் வரல. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற வஹி மூலமாக சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆன் தான், வேதம் தான். வேத புத்தகத்தில் போடப்பட்டிருக்கின்ற இப்பொழுது வேத புத்தகம் இல்லாமல் சொல்லப்படுகின்ற சொல் அதுவும் வேதம் தான். வாயால் சொல்லப்படுகின்ற பேச்சு, புத்தகத்தில் எழுதாமல் சொல்லப்படுகின்ற பேச்சு. ஆகவே அதுவும் வேதம் தான். இப்பொழுது நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய பொழுது என்ன படிச்சீங்க? முதல் 2 வரி. இன்னும் நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். சரி, இப்போ அல்லாஹ் எல்லா நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்குறான்ப்பா. உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். புக்கா வந்ததெல்லாம் வேதம், கிதாப் மூலமா வராதது எல்லாம் அது வேதம் தான். வேத வாக்கு தான், வேத வாக்கு. இது வேதமாக எழுதப்பட்ட விஷயங்கள். ஆக எந்த தப்பும் கிடையாது. புத்தகமா அன்னைக்கு வரல. அல்லாஹ் சொல்ற சொல்லுதான் அன்னைக்கு நூஹுக்கு என்ன உபதேசித்தானோ அதனே நான் உங்களுக்கு மார்க்கமாக்கியிருக்கேன்னு இந்த புத்தகத்தில் குர்ஆனில் அது சொல்லப்பட்ட விஷயம்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அது வாயால் சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்கள் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். இப்போதான் அல்லாஹ் உறுதிமொழி வாங்குறோம். யார்கிட்ட? எல்லா நபிமார்கிட்ட வாங்குறோம். நூஹ்கிட்ட வாங்கி நூஹ் என்ன சொன்னாரு? செய்கிறேன்னு சொன்னார். படிங்க, திருப்பி படிங்க, புரிஞ்சுக்கிறீங்க, படிங்க. இன்னும் நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன்.
உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார். கொஞ்சம் இருங்க. இப்போ இன்னும் வருவார்னு சொல்ற ஆண்டவன். இப்போ நூஹுட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், மக்களுக்கு இது உபதேசம் செய்யுங்க, தூதர் வருவார் என்ற விஷயத்தை நூஹுக்கு சொல்லியிருக்கின்றான். இவ்வாறு அடுத்த நபி ஹூத் அவற்றையும் சொல்லியிருக்கிறான். இப்படியாக ஒவ்வொரு சொல்லிக்கொண்டே வருகின்றார். உங்களிடம் இருப்பதை, நான் உங்களுக்கு எதையெல்லாம் வஹி மூலமாக அறிவித்தோனோ அந்த விஷயத்தை, உங்கள் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார். இந்த விஷயத்தை நூஹுட்ட சொல்லியிருக்கிறான், ஹூதுட்ட சொல்லியிருக்கிறான், ஷுவைப்ட்ட சொல்லியிருக்கிறான், சாலிகிட்ட சொல்லியிருக்கிறான். இப்போ எல்லாம் வரிசையாக இப்போ கித்தாப் வராத மக்கள் நபியிடம் சொல்லியிருக்கின்றான், வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக நம்பிக்கை கொண்டு. இப்போ எல்லா நபிமார்கள்ட்டையும் அல்ல, நீங்கள் அவர் மீது திடமாக நம்பிக்கை கொண்டு, நீங்கள் அவர் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களா? அந்த தூது வருவார, அவருக்கு உறுதியாக நீங்கள் உதவி செய்வீர்களா? நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, ஏத்துக்கிறீங்களா, சரின்னு சொல்றீங்களா, ப்ராமிஸ் பண்றீங்க எனக்கு? என்னுடைய இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? என்னுடைய இந்த கான்ட்ராக்ட், என்னுடைய வாக்குக்கு உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கின்றீர்களா, செய்வீர்களா என்று கேட்டன. நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். இப்போ நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். சார், இப்போ எல்லா நபிமார்கிட்டையும் கேட்டே வர்றான். இந்த மாதிரி நூஹுட்ட கேட்டான், நூஹு போயிட்டார், இன்னும் தூத வரல. ஹூது வந்தா, ஹூதுட்ட இனிமே ஆண்டவன் சொன்னான், ஹூது போயிட்டார், தூத வரவில்லை. அடுத்து சாலிஹ் போயிட்டார், தூது வரவில்லை. அடுத்து ஷுவைப் இருந்தார், அவருடைய காலத்திலும் அந்த அல்லாஹ் சொன்ன தூது வரவில்லை. இப்ராஹிம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் கடைசியா மூசா வந்தார். மூசாட்டையும் கேட்டான், அவங்க சரி தலையாட்டாங்க, தூத வரல, மூசாவும் போயிட்டார். அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு ஈசா வந்தார். ஈசாட்டையும் கேட்டான், வந்தா உறுதிப்படுத்துறோம், அவன் சரி சொல்லிட்டாங்க, ஈசாவும் போயிட்டார். இப்போ சொன்னவரையும் செய்தானே? இப்போ நான் சொன்னவரையும் செய்தா தப்பா? இப்போ நல்ல நான் பார்த்துக்கிறேன், குரானை சொல்லிட்டு வர்றேன், புதுசாக என்ன ஆட் பண்ணி குறைச்ச கூட்டி நீங்கள் உங்கள் பிரியமான சொல்லிட்டு வர்றேன். இப்போ இன்னும் எல்லாம் வருஷம் எல்லாம் போயாச்சு. நாங்கள் வந்தால் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். ஈசாவும் போய்விட்டார். ஈசா இருக்கிற காலத்தில் அந்த தூதர் வரவில்லை. ஈசா இந்த உலகத்தை விட்டு போன பின்னர் 500 வருஷம் கழிச்சு முஹம்மத் தோன்றினார். இப்போ இவருடைய வேலை, யாருக்கெல்லாம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தேனோ அவை அனைத்தும் உண்மைதான் என்று உறுதி செய்வதற்காக, அது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வருவார். நிச்சயமாக நபி முஹம்மத் அனைத்தையும் உண்மைப்படுத்தினார். நூஹிலிருந்து
அவருடைய காலம் வரை வந்து அனைத்து விஷயம் உண்மைப்படுத்தினார். நூஹுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உண்மைப்படுத்திவிட்டார். பின்னால் வரக்கூடிய தூதர் இதையெல்லாம் உண்மைப்படுத்திவிட்டார். இப்போ உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்ட பொழுது என்ன அந்த வார்த்தை படிங்க. தூதர் வருவார், அப்புறம் அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்க, அவருக்கு நீங்கள் உண்மையாக உறுதி செய்வீர்களா என்று கேட்டான். அப்போ வந்துட்டாரு. வந்த பிறகு இதற்கு முன் வந்து எல்லா தூதரும் என்ன கேட்டானோ ஆண்டவன் எல்லாம் போயாச்சு. சரியா? அது சொல்ற அவர் உதவி செய்யறதுக்கோ உதவிப்படுத்துறதுக்கோ எந்த நபியும் இல்லை. சரியா? இப்ப தனியா ஆயிட்டார் அவர். நாங்க வந்தா உதவி செய்யறோம்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது போதும். ஆனா அது முடியாத போதும். இன்னும் 6,000 வருஷம் கழிச்சு தான் ரசூல் வர்றாரு. அப்படி வந்துட்டாங்கன்னா உதவி செய்ய நீங்க ஒன்று நுகுவே உமக்கு சொல்லிய விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வருவார், அவருக்கு உதவி செய்வியா என்று நூகிட்ட கேட்டான். செய்கிறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி எல்லா நபிமார்களிடம் நல்லா உறுதிமொழி வாங்கினா நாங்கள் செய்வோம் சொல்லிட்டு இவர் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, போயாச்சு எல்லாம். இப்போ நிலைமை என்ன? இப்பொழுது நிலைமை என்ன? இது அவ்வளவும் நபிக்கு கேட்ட விஷயம், நபி சொன்ன பதில், நபியோடு அல்லாஹ் பேசுனா எல்லாம் சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்முடைய விஷயம் என்ன? இதனால் நமக்கு என்ன? இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? உறுதிப்படுத்தி கேட்ட பொழுது படிங்க தம்பி. நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா? என்னுடைய உடன்படிக்கைக்கு இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டான். நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். இப்ப எல்லா நபிமார்களையும் சாட்சியாளர் ஆக்கிட்டான். நான் சொன்ன வாக்குக்கு நானும், நீங்க என்ன சர்வீஸ் தலையாட்டினீங்களோ அவனுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சாட்சியா இருங்கள், நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். அப்புறம் முடிச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுல நம்ம என்ன செய்யணும்? எதுக்காக இந்த மாதிரி ஆயத்தை ஒன்று போட்டு இப்போ நமக்கு எடுத்து காட்டுறான்? இதனால என்ன நாம் புரிந்துகொள்வது என்ன? நாம் செய்யக்கூடிய செயல் என்ன? இப்போ நாம் செய்யக்கூடிய செயல் என்ன? இப்பொழுது எதை போல்? எதை போல்? கொஞ்சம் யாராவது சொல்லுங்க தம்பி, அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. சரி, அதான் வருங்க. சிராய்ஸாக நாம் அந்த நபிமார்கள் உறுதி அளித்த பிரகாரம் நாமும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களா சிராய்ஸாக? சரி, இப்போ நல்லா பார்த்துக்கிறங்க இந்த விஷயத்தை. இந்த ஆயத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு 7வது சூறாவில் 156 எடுங்க. 156, 57, 156 தான். எழுத படிக்க தெரியாத
இப்போ எல்லாம் எடுத்துக்கிறங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கதை மாதிரிலாம் கேட்டுருக்காதீங்க. எப்படி எந்த விஷயத்தை எப்படி கொண்டாந்து சேர்க்கணும்னு பார்த்துங்க. தப்பாக பேசுகிறவங்க கூடாது, தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க கூடாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். முதல்ல எந்த விஷயம் எடுத்தால் ஆனது தப்பில்லாமல் புரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த எண்ணத்தோடு ஓதுனாதான் குரான் புரியும். வேகமாக படித்தது பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு வரியாக சொன்னேன். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. 381 புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் என்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி கேட்டான்? அவருக்கு நபி முகமதுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, எல்லாமே போயிட்டாங்கல்ல, அவங்க முன்னாலே போயிட்டாங்கல்ல. அப்போ எதுக்கு அந்த கேள்வி கேட்கணும்? இதை உறுதிப்படுத்துக தூதர் வருவார், அவருக்கு நீங்கள் அவர் மீது உறுதி கொண்டு உதவி செய்வீர்களா என்று கேட்டோம். எல்லோரும் செய்வேன் என்று இந்த உடன்படிக்கைக்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் எல்லாம் போயிட்டாங்களப்பா. அவ்வளோ நயமாக உயிரோட வச்சிருந்தா உதவி செஞ்சிருப்பாங்க, எல்லாம் போயிட்டாங்கள. இது அவ்வளவு இடியும் பாரமும் உங்கள் தலையில் வந்துருக்குதுப்பா. அதான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய பிரதி ஜாக்கிரதை இருந்துங்க. சும்மா அப்படியே சும்மா லேசத்தீ போட்டு ஓடி போயிட முடியாது. நீ கூட எடுத்துக்கிட்டா இந்த விஷயத்தை அறினா அவ்வளோ சர்வசாரமாக எடுத்து போட்டு ஓட்டு போயிட முடியாது. நீ இப்போ அவ்வளோ விஷயம் நூகுலேருந்து அவ்வளோ நைமார்கள் விஷயம் அவ்வளோ உங்கள் தலையில் வந்து விழுந்துட்டு ஒவ்வொருத்தன் தலையில விழுந்துச்சு. எவெல்லாம் குரானை வைத்து கொண்டு இதில் முற்றி நுழைந்து இஸ்லாத்தில் நுழைந்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு ஓதுகின்றார்களோ, நீங்கள் உங்கள் மீது அந்த பாரம் இறங்கிவிட்டது. நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வதற்கு அந்த ரசூலும் இல்லை. இப்போ யாருக்கு உதவி? திருப்பி எல்லா உதவி எங்கே போகுது கடைசியில்? இப்போ இல்லையா ரசூல்? இல்லையா? ரசூல் இருந்தாலும் சரி, ரசூல் உதவி செய்யணும் போகலாம். ரசூல் இல்லையா? இதுதான்ப்பா ஹக்கீம், இதுதான் இறைவனுடைய பேச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்க, யாருன்னு புரிஞ்சுக்க. அப்போ இந்த விஷயத்தில் தலையிட முடியும். இல்லாட்டி ஒதுங்கி போயிடும். இந்த உலகத்தோடு வாழ்ந்துட்டு சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிடும். வந்த ஒழுங்காவா, இல்லை உருப்படத்துக்காவா, இல்லாட்டி தொலைஞ்சு போயிடும் நான் சொல்கிறேன். இப்போ 757 எடுத்துக்கிறங்க, படி. இதில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா ஆண்களும் பெண்களும் கேட்க போகிறேன். இது ஒரு கேள்வி வரப்போகுது, கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு ஒழுங்கான பதிலையும் சொல்கிறேன். படிங்க. எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய தூதரை பின்பற்றுகிறார்களோ, கொஞ்சம் பின்பற்றுகிறார்கள். எவர்கள்? இப்போ நம்ம ஒரு குரூப் 10-15 பேர் உட்காந்துக்கிறோம்ப்பா. நம்மளை பார்த்து கேட்குறோம், இந்த 15 பேரில் எவர்கள்? எவர் அல்லது எவர்கள்? ஒரு ஆளோ 2 ஆளோ 2க்கு மேலே எழுத படிக்க தெரியாது. உம்மீண்டு அரபி அர்த்தம், உம்மீண்டு அன்லெட்டர், ஏபிசிடி தெரியாது, அலிஃப் பே தே தெரியாது, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது, பேசுகிறாலும் அரபி பேசுகிறாலும் முடிஞ்சு வச்சுக்காது. அவருடைய யார்? முகமது. லாங்குவேஜ் கற்றுக்கல அவர், அவங்க அப்பா அம்மா சொல்லித்தரல, என் மாதிரி அது இருக்கட்டும், தேவையில்லாம் பேச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை பின்பற்றுகிறார்களோ, இந்த தூதரை பின்பற்றுகிறார்களோ, பின்னால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் ஒருவர் வருவார். அந்த தூதரை இப்பொழுது நீ பின்பற்றுகிறார்களோ? புரியுதா? அப்பா சொல்றா, புரியுதா? பின்னால் இதை உறுதிப்படுத்த உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் ஒருவர் வருவார்னு 3:381 பார்த்தீங்க. இப்போ அந்த தூதரை பின்பற்றுகிறாரோ என்று வார்த்தை இங்கே போடுறான். இப்போ யாரை குறிக்குது? அந்த தூதர் யாரை குறிக்குது?
சில பேருக்கு. சரி, இப்போ அந்த தூதர் உங்கள்கிட்ட வந்துட்டார், வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ சொல்லி கொடுத்த தூதை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் சொன்ன தூதை பின்பற்றினால் நீங்கள் தூதரை பின்பற்றுகிறீர்கள், உண்மைப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ நபிமார்களுக்கு உறுதிமொழி வாங்கிய பொழுது அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் செய்கிறீங்க, உங்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கிவிட்டான் என்று அர்த்தம். நீங்கள் குரானை எடுத்துக்கொண்டார் அந்த 381 படி நீங்கள் குரானை எடுத்துக்கொண்டால் உங்களிடமும் உறுதிமொழி வாங்கிவிட்டதாக அர்த்தம். நபிமார்களிடம் மட்டும் உறுதிமொழி வாங்கவில்லை, இதை எடுத்துக்கொண்டவர்கள் மீது உறுதிமொழி வாங்கிவிட்டான். இதை உண்மைப்படுத்துங்கள், உண்மைப்படுத்துங்கள், அவர் உதவி செய்யுங்கள், அவர் உயிரோடு இருந்தால் உதவி செய்யுங்கள், அல்லது அவர் போய்விட்டால் அவர் சொன்ன வாக்கை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், உண்மைப்படுத்துங்கள், பின்பற்றுங்கள் என்று அர்த்தம். புரிஞ்சதோ? இப்போ தான் உங்களுடைய வேலை ஆரம்பிக்குது. எவர்கள் எழுத படிக்க தெரியாத நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ, அப்புறம் முடிங்க அடுத்த வரி. அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். நிறுத்துங்க. பின்பற்றுகிறார்களோ அவர்கள், நான் சொல்றதெல்லாம் கவனிச்சிருக்கப்ப எல்லாரும், தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை படிப்பார்கள், பார்ப்பார்கள். இப்போ நீங்க ரசூல் மீது ஈமான் கொண்டுள்ளீர்களா இல்லையா என்பதை இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி, இந்த நபி முகம்மதை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இப்போ தௌராத்துக்கும் இன்ஜீலுக்கும் எங்க போகுது? நீங்க ஈமான் கொண்டிருந்தால், இந்த தூதர் மீது ஈமான் கொண்டிருந்தால், அவர்கள் அந்த ஈமான் கொண்டவர்களிடம், அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும், இப்போ உங்களுக்கு இருக்குதுப்பா தௌராத்து இன்ஜீலும் உங்களுக்கு இருக்குதுன்னு நானும் சொல்கிறோம். நீங்கள் தான் இப்போ ரசூல் மீது ஈமான் கொண்டீங்கல்ல, அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலும். இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் ரசூல் மீது ஈமான்குன்னு உட்காந்துக்கிறீங்க. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் எழுத படிக்காத தெரியாத தூதரை மீது ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு உட்காந்துக்கிறீங்க. தங்களிடம் உள்ள, இப்போ ஒவ்வொருத்தரிடம் தௌராத்தும் இன்ஜீலும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகிறேன். தொடர்ந்து பாருங்க, நபியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இன்ஜீலை தொடர்ந்து பாருங்க, இந்த இன்ஜீல் நபியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் படிப்பீர்கள் காண்பீர்கள் என்று சொல்றான்ப்பா. ஒரிஜினல் ஆண்டவன் மூசாவுக்கு என்ன புத்தகத்தை கொடுத்தானோ அந்த புத்தகம், ஈசாவுக்கு என்ன புத்தகம் கொடுத்தா அந்த புத்தகம், எதையும் பிரிச்சில்ல, ஏமாத்தல, எதுவும் பாழாக்கலை, அவ்வளோ அப்படி புதுசாக ஆணை கொடுத்த புக்கு இப்போ உங்கள் கையில் இருக்குது. தொடர்ந்து பாருங்க, ரசூல என்ன சொல்லியிருக்கேன், அவரை பற்றி பேசியிருக்கிறேன், படித்து பாருங்கன்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு எதுக்கு இப்போ நபி ஈமா கொண்டீங்க? நீங்கள் நபி ஈமா கொண்டாச்சு, குரான் எடுத்தாச்சு, அப்போ உன்கிட்ட தௌராத்தை தங்களிடம் உள்ளன்னு இருக்கு சொல். தங்களிடம் உள்ள, நசீரிடம் உள்ள, ஃபரிதாடம் இல்லை, இஸ்மாயில் அப்துல் கரீம் உள்ள, சிராய் சாகாடம் இருக்கும் உள்ள, செல்வராஜிடம் இருக்கும் அந்த புத்தகத்தில் படியுங்கள். ஒவ்வொருத்தையும் சொல்றான் ஆண்டவன், தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள்.
இப்போ இருக்குதா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இல்லைன்னு சொல்ல போறீங்க. ஏன் இல்லை? இப்போ இல்லை. உண்மை சொல்ல வேண்டிய புக்கு கிடையாது, தௌராத்தும் கிடையாது, ஒரிஜினல் புக், அல்லாஹ் கொடுத்த ஒரிஜினல் புக்கு தௌராத்து, ஒரிஜினல் இன்ஜீலும் கிடையாது என்று கிடையாது. உங்களுக்கு இருக்குது சொல்ல ஆண்டவன். நீங்கள் தான் அல்லாஹ் மீது ரசூல் மீது ஈமான் கொண்டீங்கள, ஏன் இல்லை? அப்போ நம் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இந்த ரசூலை பற்றி, அல்லாஹை பற்றி, குரானை பற்றி. எதையுமே புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்திலேயே சொன்னவங்களுக்கு இப்பொழுது நீங்களே உண்மைப்படுத்திட்டீங்க. இல்லை. ஏன் இல்லை? அப்போ இப்போ சொல்லுங்கப்பா, உண்மை தெரிஞ்சு ஏன்ப்பா இல்லை உங்கள்கிட்ட? அல்லாஹ் சொல்லிட்டு தங்களிடம் உள்ள தௌராத்தில் மிஞ்சி. இப்போ என் வீட்டில் தௌராத்து இருக்குதுப்பா, நான் படித்து பார்க்குறேன்ப்பா. ஆமாம், ரசூலை பற்றி போட்டு, ரசூலை பற்றி போட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் இஞ்சில் தௌராத்து இருக்குன்னு படிச்சிருக்கேன்னு. ஆமாம், அல்லாஹ் உண்மைதான், இந்த ரசூலை பற்றி போட்டிருக்கிறது நான் படித்து விட்டேன். நீங்கள் அனைவரும் சொல்லணுப்பா. பார்த்தீங்களா குரான் ஓதுன்னு என்ன செய்யணும்? பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்லிட்டான், அவன்கிட்ட இருக்குது சொல்லிட்டான். அதே நம்ம உண்மைப்படுத்த தெரியலையே. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எவர்கள் எழுத படிக்க தெரியாத நமது தூதரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். தங்களிடமுள்ள, இதான் அதை கேள்வி சொன்ன கேள்விதான் கேள்வி. தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும், இதுக்காக கேள்வி. என்ன பதில் இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அப்போ நம்ம சும்மா ஒரு பாதி பொழுதுபோக்கு பாதி குரானை கேட்குறோமா, ஒரு அறகுறையோடு போயிட்டு இருக்கிறோம், இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கலை. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நிறைய வேலைகள் இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது சொல்லிட்டேன். சாதாரண விஷயம் கிடையாது. கடுமையான சோதனைக்கு பின்னால் தான் நீ இந்த தூதை நம்ப முடியும். நீ இந்த தூதை நம்புறதுக்கு நீ தூதை பின்பற்றி அனுப்பாங்க. அல்லாஹ் நம்புறதுக்கு நீ அல்லாஹ் பின்பற்றுப்பா. அதான் இப்போ வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். அப்பந்தான் நான் இஸ்லாத் நுழைஞ்சிட்டேன்னு அர்த்தம்பா. என்ன எப்படி போகுது இந்த ஆன்மீக விஷயங்கள்? எப்படி போகுது? உங்கள் மனசு எப்படி பதியுது? எப்படி வேலை செய்யுது? மூளை எப்படி வேலை செய்திருப்போம்? பிரெயின் எப்படி வேலை செய்யுது? பிரெயினில் ஹார்ட் எப்படி வேலை செய்திருப்போம்? ஆண்ட உண்மையை சொல்லிட்டான். உன்கிட்ட இருக்குது 2 புத்தகம் இருக்கு, அப்புறம் திறந்து பாரு, படி, நான் உண்மையா இல்லையா பார்த்துக்கன்னு சொல்றான். நீங்க சொல்றீங்களா என்கிட்ட கிடையாதுன்னு சொல்றீங்க. நீ இருக்குது என்கிட்ட கிடையாது, தவறாந்து கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது, நான் அதெல்லாம் படிக்கவும் இல்லை, பேசணும். நீ நம்ம சொல்றோம் அல்லாட்ட. நல்லா விட்டுட்டான். சரி, நான் உண்மையை சொன்னேன் இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒரு சந்தோஷம், அவ்வளோ. அவ்வளோ கட்டாயப்படுத்த மாட்டேன். தீனில் எவ்வித நிர்பந்தமும் கிடையாது. இப்போ சொல்லுங்கப்பா, என்ன அர்த்தப்பா? தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலும், அது என்ன அர்த்தம்? தங்களிடம் உள்ள அந்த ஒரே வார்த்தைக்கு தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்? இந்த விஷயம் எதை குறிக்குது? அன்னைக்கே திருத்தியாச்சுப்பா, தௌராத்தை எல்லாம் கிழிச்சு மாற்றியாச்சுப்பா. அதே மாதிரி இன்ஜிலையும் கிழிச்சு மாற்றியாச்சுப்பா. இப்போ கிடையாதுப்பா. நீ எங்கே தேனா கொஞ்சம் கிடைக்காதுப்பா. உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறான் பாண்டவன். இதுதான் பார்த்தோம். சொல்லுங்கப்பா, இருக்குதா இல்லையான்னு? இருக்குது சொன்ன பிறகு நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, அல்லாஹ் அவன்கிட்ட இருக்குன்னு சொன்ன பிறகு அதை உண்மைப்படுத்துறது தான் ஒரு மூமியோட வேலை. அதை உண்மைப்படுத்த உண்மையை
இது உண்மைப்படுத்தாமல் இருக்கிறோமேன்னு சொல்லி பயமும் கவலையும் வந்துடணும். இது இந்த மாதிரி இருக்குதே, உண்மைப்படுத்த உட்காந்துருக்கிறோமே என்று என்ன வந்துடணும், உங்களுக்கு பயம் வந்துடணும். சரி, நான் கேட்ட அந்த கேள்வி குறிச்சிக்கிறேங்க, நாளைக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு? தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலும், அதான் அர்த்தம் கேட்டேன். தங்களிடமுள்ள மெயின், ஒரே தங்களிடமுள்ள, அதான் மெயின். சரி, இப்ப என்ன எழுதப்பட்டிருப்பது படிப்போம். படிங்க, எழுதப்பட்டு காண்பார்கள், படிங்க. அவர்களை நன்மையை கொண்டு ஏவுவார். கொஞ்சம் இருங்கப்பா. இப்போ அவர் என்ன செய்வார் என்று அந்த தௌராத் புத்தகத்திலும் போட்டிருக்கின்றது, இன்ஜீல் புத்தகத்திலும் போட்டிருக்கின்றது. அந்த போட்டிருந்ததை எடுத்து காட்டி உங்களுக்கு இந்த குர்ஆனில் அல்லாஹ் காட்டுகின்றான். நான் என்ன சொல்லியிருந்தேனோ, தௌராத்திலும் இன்ஜீல் என்ன சொல்லியிருந்தேனோ அதை கொஞ்சம் டெக்ஸ்ட் எடுத்து காட்டுறேன், படிச்சு பாருங்க என்று அல்லாஹ் காட்டுகின்றான். அவன் என்ன செய்வார்? நன்மையை கொண்டு ஏவுவார், இன்னும் தீமையை விட்டும் அவர்களை அவர் விலக்குவார். ரெண்டு. அடுத்தது, தூய்மையானவற்றை அவர்களுக்கு ஆகுமாக்குவார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். இன்னும் அவர்களை விட்டு அவர்களுடைய சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார். எனவே எவர் அவரை நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளியையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்வார். உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்திருக்கின்றேன். இது உறுதிப்படுத்தக்கூடிய தூதர் ஒருவர் வருவார், அவருக்கு நீங்க உதவி செய்வீர்களா என்று கேட்டான் 381. இந்த மாதிரி உதவி செய்வார் என்று தௌராத்தில் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி உதவி செய்வார் உங்களுக்கு என்று இன்ஜீலில் எழுதிட்டான். இந்த விஷயத்தை அவங்க எடுத்துட்டாங்க, எல்லாம் பேப்பர் கிழிச்சு போட்டாங்க. இது யார், அகமது யார், இவர் யார், அப்புறம் திருப்பி போட்டாங்க. சரி, முடிஞ்சு போச்சுக்காத. அவர் என்ன செய்வார் என்று இந்த விஷயத்தை தௌராத்திலும் இன்ஜீலும் எழுதியிருக்கின்றான் ஆண்டவன். இப்போ உங்க கையில அந்த புக்கு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் இருக்குதுன்னு சொல்ற இருந்துச்சுன்னா தொடர்ந்து படிங்க. இந்த வாசகம், இந்த சென்டென்சஸ், இந்த ஆயத்து இருக்குதான்னு பாருங்க. தௌராத் இருக்குது, இன்ஜீலில் தொடர்ந்து இருக்குது, பார்ப்பீர்கள். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த விஷயங்கள் தௌராத்திலும் அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இதோ எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்குது, இன்ஜில்லையே பிரிண்ட் ஆகி உண்மைதான் என்று சொல்வார். அந்த உண்மை புத்தகம் உன்னிடம் இருக்கின்றன. அந்த உண்மை 2 புத்தகமும் உன்னிடம் இருக்கின்றன, படித்து இருக்குது அப்படின்னு நம்மளை சொல்கிறோம். எப்போ அந்த புக்கை வாங்குறது, உண்மை புத்தகம் எப்போ வாங்க, எப்போ படிச்சு உண்மைதான் நிரூபிக்க போறீங்க. நீங்கள் இவ்வளவு செய்வார் அந்த மனிதர். எது இது வர்றதுக்கு 2500 வருஷத்துக்கு முந்தையே ஆண்டவன் சொல்லிட்டான். தௌராத்திலையும் இன்ஜிலையும் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஒரு தூது வருவார், மெய்ப்பிக்கும் தூது வருவார். அவருக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்ட எல்லா நைமாரும் செய்வோம் என்று தலையாசி புனிச்சிட்டு கதை முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அந்த சுமை உங்கள் மீது இறங்கிவிட்டது. இப்போ இந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த நபி மீது ஈமான் கொள்ளணும். அவர் சொன்ன வாக்கெல்லாம் நடந்து காட்டணும். ஏன் கேட்டால் அவரும் இந்த குர்ஆன் நம்புறார், அவரும் இந்த அல்லாஹ்வுடைய வாக்கை நம்புறார். நீங்கள் நம்பிய தீரன்னு, அவர் உதவி செய்யணும், அவர் கண்ணியப்படுத்தணும், அவர் மேன்மைப்படுத்தணும் அப்படி என்று இப்பொழுது நம்மகிட்ட உறுதிமொழி வாங்கிவிட்டான். அந்த உறுதிமொழி அப்படியே இந்த ஈமான் கொண்டவர்களிடம் இறங்கிவிட்டது. 381 பிரகாரம் நபிமார்களிடம் வாங்கிய உறுதிமொழி அப்படியே உங்கள் மீது இறங்கிவிட்டது. இப்பொழுது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறங்க. 381 விஷயம் அப்படியே இப்போ உங்கள் மீது இறங்கிவிட்டது.
ஈமான் கொண்டவர்கள் மீது. இப்போ சொன்னவரையும் ஏதாவது புரிஞ்சிச்சா? ஒன்றுமே புரியலையா? இந்த ரசூல் அல்லாட்டேந்து வஹியை வாங்கி குரானை வாங்கி உங்களுக்கு உபதேசம் செய்துவிட்டார். உங்கள் நன்மைக்காக பாடுபட்டார். நீங்கள் எப்படி வர வேண்டும் என்பதை, உங்களுக்கு எது செய்யுங்க எது செய்ய வேண்டாம், நன்மை தீமைகளை விலைக்கு எல்லா விஷயம் சொல்லிக் கொடுத்தார். இவர் நம்புங்க, இவரை உதவி செய்யுங்க, இவரை கண்ணியப்படுத்துங்க என்று அல்லாஹ் இவருக்கு சொல்லுகின்றார். இவரை பற்றி இவருக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இவரிடம் என்பதை சொல்லிவிட்டார். மேலும் அடுத்த 158 படி. நீர் கூறுவீராக, மனிதர்களே, நிச்சயமாக நான் உங்களுக்கு அனைவருக்கும் அல்லாவின் தூதராக இருக்கிறேன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை. அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணம் அடையும்படி செய்கிறான். ஆகவே அல்லாவின் மீதும் எழுத படிக்க தெரியாத நபியாகிய அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரும் அல்லாவின் மீதும் அவனது வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார். அவரையே பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இப்போ இந்த ஆயத்து குரான்ல இருக்குது. எது? 158 குரான்ல இருக்குது. 157 சொல்லப்பட்ட விஷயம் குரான்ல இருக்குது, தௌராத்துல இருக்குது, இன்ஜீல்ல இருக்குது. 157 சொல்லப்பட்ட விஷயங்கள் தௌராத்திலும் இன்ஜீலிலும் இருக்கின்றன. 158 சொல்லப்பட்ட ஆயத்து, 158வது ஆயத்து இந்த குரானில் இருக்கின்றது. இப்பொழுது டைரக்டா ஆனவர் சொல்றான், இந்த தூதை பின்பற்றுங்க, உயிரோடு இருக்கிறார், பின்பற்றுங்கன்ட்டு புக்கையும் கொடுக்குறான். 157வது ஆயத்து 8 நடந்துட்டு இருக்குது. இன்னும் குரான் இறங்கிட்டே இருக்குது. நபியும் பேசிட்டு இருக்காரு, இவர் நம்புங்க, உதவி செய்யுங்க, இவர் மீது ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்றான். இது குரான்ல இருக்கு. இந்த 158வது ஆயத்து அதில் கிடையாது. எது கிடையாது? தௌராத்திலும் இன்ஜீலிலும் கிடையாது. சொல்றது சரியா? புரியுதா புரியலையா? புரியுதுங்க சார். மற்றவங்க புரியுதா புரியலையா? நான் 2 பிரிச்சு காட்டினேன் உங்களுக்கு. 7ல் 157ல் என்ன சொல்லப்பட்ட விஷயம் எது இருக்குது, 158 சொல்லப்பட்ட விஷயம் எது இருக்குது, 2 பிரித்து காட்டினேன். அது சரியா சொல்கிறீங்களா தவறுன்னு சொல்கிறீங்களா? நல்லா யோசித்து சொல்லுங்க. இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இவரை பற்றி எழுதப்பட்டதுதான் 157 முழுமையாக சொல்லப்பட்ட விஷயம். இப்போ ப்ரெசன்ட் கண்ணு முன்னால் நிற்கிறார் தூதர், பேசுகின்றார். இந்த தூதருக்கு நீ உதவி செய்யுங்க, பின்பற்றுங்க என்று அல்லாஹ் குரான் நமக்கு சொல்கிறார். அவர் இந்த ஆயத்தை பின்பற்றுறாருப்பா, நீங்களும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். சரிதானே? நல்லா யோசித்து படிங்கப்பா. ஒரு வார்த்தை ஒரு இதில் இடம் பொருள் எல்லாம் மாறி போயிருப்பா. எதை சேர்க்கணும், எந்த காலத்து விஷயத்தை எந்த இதில் சேர்க்கணும், இது ப்ரெசன்ட் காலமா, முடிஞ்சு போன காலமா, இனி வரப்போகிற காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா, என்னால் பார்த்து ஓதுங்க. நாம் என்ன செய்ய வேணும், இப்பொழுது இதற்காக என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கஷ்டப்படணும். இதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி இதற்காக நீங்கள் செலவு பண்ணி தியாகம் பண்ணணும். எதுக்கு? ஓதுறதுக்காகவே. இப்படி ஓதுனாதான் உங்களுக்கு ஏதாவது புரியும்.
இந்த மாதிரி ஓதுனாதான் நீங்கள் உண்மையான இறைவன் அல்லான்னு சொல்கிறானே உங்களால் உண்மைப்படுத்த முடியும். இவன்தான் உங்களுடைய அல்லாஹ், இவன்தான் உங்களுடைய ரப்பு, இவன்தான் உங்களுடைய தெய்வம், இவன்தான் உங்களுடைய கடவுள், இவன்தான் உங்களுடைய ஆண்டவன், இவன்தான் உங்களுடைய பகவான், இவன்தான் உங்களுடைய காட் என்று நீங்கள் நிரூபிக்க முடியும். அசைக்க முடியாத உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்படி பண்ணிய பிறகுதான் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாகும். சொல்லுங்க. இப்போ சொன்ன வரையும் சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சிச்சா அல்லது அறகுறையாக தான் புரிஞ்சுது சொல்ல வர்றீங்களா மட்டும் சொல்லிடுங்க. அது மட்டும் சொன்னால் போதும். பொதுவாக பாருங்கள், நீங்களும் 1க்கு 2 தடவை 3 தடவை ஓதுங்க. ஓதி உண்மையின் பக்கம் நீங்கள் தெளிவாக்கி கொள்ள உங்களை நீங்கள் உண்மையாளர்களாக ஆக்கி கொள்ளுங்கள் முதலில். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ 381க்கு வாங்க. அது பக்கத்தில் 7 157 158 எழுதிக்கிறங்க. 381 முடிச்சாச்சு. இப்போ 82 படிங்க. 82. எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து விடுவார்களேயானால் நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள். இவ்வளவு சொல்லியே புறக்கணித்து விட்டார். நல்லா பாருங்க, நபிமார்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கினா 81ல், 82ல் உங்களை பிடிக்கிறான். இப்போ நான் சொன்ன சரியா போயிச்சா? அப்படியே உங்கள் தலை விழுந்ததுன்னு சொன்னேன். இப்போ சரியா போயிச்சா? ஆமாங்க சார். என்னப்பா சொல்றீங்க? நான் ஆரம்பம் என்ன சொன்னேன்? நபிமாரிடம் உறுதிமொழி வாங்கினா நபிமாரோட முடிஞ்சு போச்சு. அது இப்பொழுது உங்கள் மீது இறங்கிவிட்டது. உறுதிப்படுத்துறது உங்கள் மீது பாரம் இறங்கிவிட்டது. இந்த 82ல் உங்கள் மீது விழுந்தது சொல்லிட்டாங்க. இது பின்னரும் எவர்களை புறக்கணிக்கின்றார்களோ, நபிமார்களையும் கொடுத்த வேதங்களையும் புறக்கணிக்கின்றார்களோ, அப்போ யார் விழுந்துருச்சு? இப்போ வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ அல்லாஹ்வின் மீது நாபு இருப்பவர்களுக்காக மீது இருந்து விட்டது. இப்போ நீங்க பொறுப்பேற்றுட்டீங்கப்பா. எல்லா நபிமார்கள் நல்ல சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. பொறுப்பாளியாக ஆகிவிட்டீர்கள். யார் குர்ஆன் எடுத்தார்களோ அவர்கள் பொறுப்பாளியாக ஆகிவிட்டார்கள். உங்களை சொன்ன உங்கள் தள்ள இறங்கிடுச்சு. இப்போ நீங்கள் செஞ்சு காட்டணும். உண்மைப்படுத்தி காட்டணும். உண்மைப்படுத்தி எப்படி? அந்த 7 158 பிரகாரம் 157 158 பிரகாரம் நீங்கள் உண்மைப்படுத்த நபிக்கு உதவி செய்ய வேண்டும். நபி போய்விட்டு அதை பற்றி கவலை இல்லை. அது சொன்ன வாக்கை நிறைவேற்றுங்க. அவ்வளோதான். படிங்க, அடுத்த படிங்க. 83 அல்லாவின் மார்க்கம் அல்லாததையா அவர்கள் தேடுகிறார்கள்? அல்லாஹ் அல்லாத தீனையா இவர்கள் தேடுகிறார்கள். உண்மை உழுது வந்த பிறகு, ஒரு தெளிவான தீன் உங்களை வந்த பிறகு, இது வேண்டாம், வேறொரு தீனை வேறொரு விஷயத்தை எங்களுக்கு வேணும், உலக அளவில் சந்தோஷம் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வேணும் என்று அல்லாஹ் இல்லாதையா விரும்புகின்றார்கள், தேடுகிறார்கள். எப்பேற்பட்ட கெட்ட வழியை இவர்கள் தேடுகிறார்கள். அப்புறம் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே அடிபணிகின்றன.
அவர்கள் அவனிடம் மீண்டு கொண்டு வரப்படுவார்கள். 84. அல்லாஹ்வையும் எங்கள் மீது அருளப்பட்டதையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் சந்ததியர் ஆகியோர் மீது அருளப்பட்டதையும் இன்னும் மூசா, ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். அவர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் ஆவோம் என்று நீர் கூறுவீராக. முஸ்லீமாக ஆவோம் கட்டுப்பட்டவரை அடிச்சுட்டு வருங்க அதிகங்க. அது முஸ்லீம் ஆத்தருங்கல்ல, முஸ்லிமூன். ஆமாங்க சார். எல்லாம் வாக்கு எழுதிங்கப்பா. நாங்கள் முஸ்லீமாக இருப்போம் என்று கூறுகிறார். அல்லாஹ்க்கு சொல்லணுங்க நான் முஸ்லீமாக இருக்கிறேன். அது இந்த மாதிரி இருக்க சொல்ற ஆண்டவன். அடுத்தது 85. இன்னும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடம் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. முடிஞ்சிருச்சுக்காத. இஸ்லாம் இல்லாத வாழ்க்கையை எவனேனும் விரும்பி அதன்படி நடந்து இஸ்லாத்துக்கு விரோதமாக நடந்து அன்றைய தினம் அல்லாவின் மீது அவன் இருப்பானேயானால் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டாது. நீ கெட்ட வழியில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாய், இனி உனக்கு சொர்க்கம் கிடையாது, உனக்கு நரகம் நிச்சயமாகிவிட்டது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இஸ்லாம் முக்கியம். இந்த பூமியை விட்டு நீ விலகிவிட வேண்டும். இஸ்லாமியனா இருந்தா இந்த பூமி வேற நீ வேற. அது புரிஞ்சுக்க. முதல்ல உன்னை நீ புரியாததுனால உன்னை ஒட்டிக்கிட்டே இருக்க. பூமியை சுத்திட்டு உன்னைய தூக்கிட்டு பூமியை தேர்த்திட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாமியன் இருந்தா நீ தனி உலகம் பண்ணி, தனி உலகம் பண்ணி. அப்படி எவன் இது வரலப்பா. அப்படி எவன் இது பிறக்கவும் இல்லை, வரவும் இல்லை. அதனால இஸ்லாம் என்ன தெரியல, யாருக்கு என்ன இஸ்லாம் தெரியல, யாருன்னு தெரியல. இதுதான் விஷயம். சும்மா நாங்கள் இஸ்லாமியன், நாங்கள் முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்காதான். ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அப்புறம் மேலும் அவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் தான் இருப்பார். சார், இஸ்லாத்துல நுழையவில்லையோ அல்லாஹ் தான் நுழைய வைப்பான். அது நடைபெறவில்லையோ மறுமையில் நஷ்டவாளியாக இருப்பார். அப்புறம் முடிஞ்சா முடிஞ்சு சார். 85. இப்போ 85 வரை இல்லை 85 வரையும் பார்த்து வந்துக்கிறீங்க. இப்போ அதான் புரிஞ்சுக்கிறீங்க. நீ இஸ்லாத்துல இருந்தாதான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் இந்த குரானை பின்பற்றி நடக்க முடியும். பின்னர் அதற்கு பின்னர் பெரிய பதவி, உயர்ந்த பதவி இருக்கின்றது. நீ முஸ்லீமாக ஆக வேண்டும். நீ முஸ்லீமாக ஆனாதான் சொர்க்கத்துக்கு நுழைய முடியும். அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீ முஸ்லீம் ஆனாதான் சொர்க்கத்துக்கு நுழைய முடியும். முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்ன அர்த்தம்? அதுக்கு பார்த்துக்கிறங்க. முஸ்லிம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது ஹையஸ்ட் ரிவார்டுங்க. இது வாங்காம அல்லாட்டு நீ முஸ்லிம் என்று பட்டத்தை நீ வாங்காமல் சொர்க்கம் நுழைய முடியாது. பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் சந்திப்போம். அல்லாஹ் கிருபையால நல்லா ஓதிக்கிட்டு வாங்க. இந்த கேட்ட கேள்விகள்லாம் பதில தயார்படுத்தி வாங்க. முஸ்லீம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அந்த 381 என்ன, தங்களிடமுள்ள தௌராத்திலும் இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பதில், எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு வந்து வாசித்து காட்டுங்கள். அடுத்த இது பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.